குட் மார்னிங் எவ்ரிஒன். இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் செகண்ட் ட்ரைமஸ்டர் அபார்ஷன். செகண்ட் ட்ரைமஸ்டர் அப்படிங்கிறது 12 to 14 வீக்ஸ்லேருந்து 28 வீக்ஸ் வரைக்கும் உள்ள பீரியட் தான் செகண்ட் ட்ரைமஸ்டர். அந்த பீரியடில் அபார்ஷன் ஆச்சுன்னா அதுக்கு ஃபீமேல் பார்ட்னர் தான் மோஸ்ட்லி ரெஸ்பான்சிபிலிட்டி. அது என்ன ரீசன் சொன்னால், யூட்ரஸ் உள்ள அப்நார்மாலிட்டிஸ். யூட்ரஸில் என்ன அப்நார்மாலிட்டிஸ் இருக்கும்? யூட்ரஸ் என்ன ஆகும்னு சொன்னால், சில பேருக்கு ஃபண்டஸில் மைல்டாக ஒரு ஆர்க்குவேட் வந்துருக்கும். மைல்டாக ஒரு ஆர்க்குவேட் இருந்துச்சுன்னா அந்த பேபி அபார்ஷன் ஆகாது, அது டேர்ம் வரைக்கும் போகும். பொசிஷன் வேணால் மாறும். அதாவது ஹெட்டு மேலே இருக்கும், பட்டக்ஸ் கீழே இருக்கும். அது ப்ளீச் டெலிவரியாக போகும். அது நம்ம ஸ்கேனில் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சில பேருக்கு என்ன பண்ணும், இந்த ஆர்க்குவேட் யூட்ரஸே என்ன ஆகும், இந்த செப்டமாக டிவைட் ஆகி யூட்ரஸ்க்குள்ளே இப்படி போயிருக்கும். ஸோ யூட்ரஸ் ரெண்டாக இருக்கும், 2 எண்டோமெட்ரியம் இருக்கும், 2 யூட்ரஸ் இருக்கும். ஆனால் ஒரு சர்விக்ஸ் இருக்கும், ஒரு வஜைனா இருக்கும். அந்த மாதிரி யூட்ரைன் அப்நார்மாலிட்டிஸ். தட் யூட்ரைன் அப்நார்மாலிட்டி will lead on to second trimester abortion. சில பேருக்கு ஃபைப்ராய்டு இருக்கும். ஃபைப்ராய்டுனா சப்மியூக்கஸ் ஃபைப்ராய்டு இருக்கும், மயோமெட்ரியல் ஃபைப்ராய்டு இருக்கும். சப்சீரஸ் ஃபைப்ராய்டு எந்த காம்ப்ளிகேஷனும் பண்ணாது. ஆனால் இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்டு அண்ட் சப்மியூக்கஸ் ஃபைப்ராய்டு அது என்ன பண்ணும், ப்ரெக்னென்சியை டிஸ்டர்ப் பண்ணி தட் will lead on to second trimester abortion. ஸோ நம்ம ஸ்கேன் பண்ணி ரிப்பீட்டடாக அபார்ஷன் ஆகிட்டு செகண்ட் ட்ரைமஸ்டர்னால் நம்ம ஸ்கேன் பண்ணி என்ன அப்நார்மாலிட்டிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி செப்டம் பெருசாக இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம ஹிஸ்டோஸ்கோப் மூலமாக அந்த செப்டமை ரிஜெக்ட் பண்ணி ப்ரெக்னென்சியை டேர்ம் வரைக்கும் கொண்டு போகலாம். சப்போஸ் சப்மியூக்கஸ் ஃபைப்ராய்டு இருந்தது, இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்டு இருந்துச்சுன்னா நம்ம மயோமெக்டமி பண்ணிடலாம். மயோமெக்டமி பண்ணி அந்த ஃபைப்ராய்டை எடுத்துட்டோம்னு சொன்னால் யூட்ரஸ் நார்மல் ஷேப்புக்கு வந்துடும். அதுவும் ப்ரெக்னென்சி டேர்ம் வரைக்கும் கொண்டு போகலாம். அப்புறம் ஹெச்எஸ்டி பண்ணிக்கலாம். ஹெச்எஸ்டி பண்ணால் கூட நம்ம டியூபல் பெட்டன்சியோட யூட்ரைன் அப்நார்மாலிட்டியை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணோம்னு சொன்னால் கூட அந்த என்னென்ன அப்நார்மாலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம we can prevent the second trimester abortion. Thank you.